Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரவுண்டர் ஐயப்பன் அப்படிங்கிற சேனலில் இருந்து இந்த லிங்க் அனுப்பியிருந்தீங்க. என்னென்னு போய் பார்த்தா மியூசிக் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். அது என்ன மியூசிக் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம டாக் ஆஃப் த டவுனில் இருக்கிறது வந்து நம்ம சாய் அபியங்கர் தான். இப்போ நம்ம கருப்பு பட டீசர் வந்துச்சுல, எப்படின்னா ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு 30%, 70% ஆஃப் த பீப்புள் வந்து அது என்னங்க அது இது என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் எனக்கு கேட்கும்போது நல்லா தான் இருக்கு, அந்த மியூசிக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கு. என்ன ஒரே விஷயம், அது கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இல்லை, கேட்க பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ஒரு கமெண்ட்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எனக்குமே அந்த ஃபீல் வந்தது. சாய் அபியங்கரோட மியூசிக் நல்லா இருக்கு, ஆனா இந்த டீசருக்கு அது ஒட்டலை. ஆமா, மியூசிக்ல குறை சொல்றதுக்கெல்லாம் மியூசிக் நல்லா தான் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் டீசர் வந்து இந்த சாய் அபியங்கரோட பாட்டு தனி ட்ராக்ல போற மாதிரியும், இங்க விஷுவல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி போற மாதிரியும் போகுது. அது நமக்கு அந்த ஜெல் ஆகவில்லை. மேபி இல்ல, மேபி படத்துல செமையா இருக்கும். இது வந்து ஒரு அவசரத்துல வெட்டுன ஒரு டீசர், சரி இதை போட்டுருங்க அப்படின்னு போட்டாங்களா தெரியல, என்ன கதைன்னு தெரியல. ஆனா சாய் அபியங்கர் தான் இப்ப டாக் ஆஃப் த டவுன். இப்ப ரீசெண்டா நம்ம ஹரிணி மேடம், திப்பு சார் அவரோட இன்டர்வியூ பார்த்தோம். அதில் அப்பா அம்மாக்கே 2 ஒப்பீனியன் இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, இப்போ பையன் இன்னும் கூப்பிடலை, பட் ஏதாவது பாட்டில் வாய்ஸ் நல்லா இருக்கு, நீ வந்து பாடு அப்படின்னா நான் பாடுவேன். ஏன்னா அந்த பாட்டுக்கு எவ்வளோ சிங்கர்ஸ் இருந்தாலும் இந்த வாய்ஸ் நல்லா இருக்கும்னு அவன் யோசிக்கிறான் அப்படின்னா பாடுறதுல என்ன. அவங்க அப்பா சொல்றாரு, இது இவங்களோட ஒப்பீனியனுங்க, நான் சொல்லிட்டேன், ஒரு 20-30 படத்துக்கு என்னைய கூப்பிடாத, ஏன்னா பாவம் ஆல்ரெடி அவனை நெப்போக்கிட்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நானும் வந்து பாடிட்டேன்னு வைங்க அப்படின்னு அப்பா அம்மாக்குள்ளேயே 2. இதுல திப்பு சார் சொன்னதுக்கு கீழே கமெண்ட்ஸ், ஏங்க பின்ன நெப்போக்கிட்டு தானுங்க சொல்லணும், என்னங்க பேசுறீங்க, நாங்க என்ன பொய்யா சொன்னா, அவரோட மியூசிக்லாம் நல்லா இருக்கு, ஆனா நெப்போக்கிட் தானே அவரு, அதை அப்படித்தானே சொல்லி ஆகணும் அப்படின்னு. இப்போ சாய் அபியங்கர் இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல, உருட்டி போட்டு அடிக்கிறானுங்க. அனிருத் வரும்போது இப்படி அடி வாங்கல, அனிருத் வரும்போது இந்த அளவுக்கு புதுசா இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது அனிருத் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கொலவெறி அப்படின்னு ஒரு பேங்கரை கொடுத்துட்டு நான் தாங்க இது அப்படின்னு உள்ள வந்தோடனே நல்லா இருக்கே பாட்டு, எங்க அடுத்தடுத்த படத்துக்கெல்லாம் போடு அப்படின்னா நல்லா இருந்தது. இது ஐயா வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் 3 கொடுத்து அதில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள சரக்குன்னு அட் அ டைம்ல 8 படத்தோட வந்து நின்னோடனே அப்படி இருக்கு. ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாய் அபியங்கர் வேர்த்தா வெத்தான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வேர்த்து தான். அவரோட அந்த 3 இண்டிபெண்டன்ட் 3-4 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அது 4மே சொல்லும் ஹீ இஸ் அ வேர்த் மியூசிக் கம்போசர். பட் ஸ்டில் ஹீ இஸ் அ நெப்போக்கிட், அவ்வளோதான். இவருக்கு இப்போ நமக்கு சாய் அபியங்கர், அனிருத் அப்படி இப்படின்னு தெரியும். தெரியாத மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நல்ல பாட்டு கொடுத்தவங்க, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன யார் என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 16 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. என்ன ரகுநந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை கேள்விப்படல. நல்ல பாட்டு. ஓ இவர் தானே அதெல்லாம். இதெல்லாம் ஜிவி பிரகாஷ்னு நினைச்சேன் நான். யாரும் தெரியுங்களா? நல்ல பாட்டு. கிருஷ்ணகுமார் யாருக்காச்சும் தெரியுமா? இது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்க எல்லாம் நல்ல பாட்டு தான். இப்போ எல்லாம் ஆக்டர்ஸுக்கு கூட இல்லைங்க, மியூசிக் டைரக்டர்ஸுக்கு கூட இப்போ ப்ரொமோஷன் தேவைப்படுது. இந்த பாட்டு நான் போட்டது, இங்கே பாருங்க நான் தான், அப்படி இதுதான் என் மூஞ்சி பாருங்க சார் அப்படின்னு அவங்களே இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ப்ரொமோஷன் தேவைப்படுது. இல்லைன்னா இப்படி தான், இவரை தெரியுமான்னா தெரியலைன்னா பாட்டு மட்டும் நான் கேட்ட பாட்டு. நிறைய பேர் வந்துட்டனால இதை யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஹெவி காம்படிஷனில் போயிட்டுருக்கு. நம்ம இதில் வந்து நம்ம பாட்டும் நல்லா போடணும், ப்ரொமோஷனும் ஹெவியாக இருக்கணும்.
ப்ரொமோஷனை பண்ணிட்டு பாட்டு என்னங்க கேட்கவே முடியலன்னு மாதிரி இருந்தா அது அந்த ப்ரொமோஷன் ரிவீட் அடிச்சிடும். இந்த பாட்டு நல்லா இருக்கு. எப்படி இருக்காங்கன்னு பாரு மோனிகா. இவங்களா மோனிகா? வேற யாரு? அவங்களோட தமிழ் படம் தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்களுக்கு நல்ல நல்ல மியூசிக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் போட்டிருந்தாலுமே நம்ம சினிமா வட்டாரம் குறிப்பிட்ட சில பேர்களை மட்டும்தான் சுற்றியே இயங்கிட்டு இருக்கு. அவங்களும் பெரிய பெரிய படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல நல்ல பிஜிஎம்ஸ், நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஒரு படம் வருஷத்துக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அப்படி இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் யாரு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரணம் மியூசிக் டைரக்டர் வி செல்வ கணேஷ் படத்துக்கு அப்புறமா கபடி அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸை கையில எடுத்து வெற்றி கொண்ட ஒரு படம்னா அது வெண்ணிலா கபடி குழு தான். இந்த படத்துல திருவிழாக்காக ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, வந்தனம் வந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? இந்த படம் ரிலீஸ் ஆன 2009 டைம்ல பல ஊர் திருவிழாக்கள்ல இந்த பாட்டை போட்டு கொண்டாடி இருக்காங்க. இந்த சாங் ஃபுல்லாவே ஒரு ஃபோக் பீட்ல பயங்கரமா குத்து சாங்கா இருக்கும். இந்த ஃபோக் பீட்டுக்கு நடுவுல இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் சென்னையில இருக்கேன். அபிராமி மெகா மால்ல போய் பார்த்த படம். ஆனா இந்த பாட்டு நான் இப்பதான் கேக்குறேன். இந்த படமே பார்த்தது இல்லையா வெண்ணிலா கபடிக்குள்ள? இல்லே, ராட்சசன் படம் ஹீரோ இருக்காருல்ல, அவரோட முதல் படம். நிறைய படங்கள் பார்க்கல நான். இதுல தானே சூரி பரோட்டா சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனது இந்த படம். ஜோக் பார்த்திருக்கேன். ஒரு மெலடி வச்சிருப்பாங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் லவ் சாங்க வர்ற லேசா பறக்குது மனசு. இந்த பாட்டு எனக்கு சென்னையில இருந்த டைம்ல ஞாபகம் வருது. அந்த 2009 நல்ல மியூசிக்கோட நல்ல வரிகளோட இந்த பாட்டை ரொம்பவுமே சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல மோட்டிவேஷன் சாங்னா அது இந்த கபடி கபடி சாங் தான். அதுலயும் குறிப்பா விண்ணை தொட வந்தோம் தாய் மண்ணை தொழுகின்றோம் அப்படின்ற ஒரு வரிகள் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறும் கூஸ்பம்ஸ். விண்ணை தொட வந்தோம் தாய் மண்ணை தொழுகின்றோம் புழுதி புயலுக்குள். இந்த சாங்ஸ் இல்லாம படப்படான் உயிரில் ஏதோ அப்படின்ற 2 சாங்ஸும் இருக்குது. இந்த எல்லா சாங்ஸுமே 2009 டைம்ல சன் மியூசிக்ல மாத்தி மாத்தி போட்டுட்டே இருந்திருப்பாங்க. நம்மள மணி பட படவென பறந்திடுகின்ற சிறகுகள் அடடா முளைக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ பெரிய டைரக்டரா இருக்க சுதா கோங்கரா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமான துரோகி படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துலயுமே மியூசிக் சூப்பரா இருக்கும். அடுத்ததா விஷ்ணு விஷால் அவங்களோட குள்ளநரி கூட்டம் படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல உள்ள சாங்ஸ் எல்லாமே அருமையா மியூசிக் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த படம் பிடிக்கும். இதுலயே ஒரு மோட்டிவேஷனல் சாங் இருக்குல்ல, இது இல்ல. அதுக்கப்புறம் இடையில சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா 2019ல வந்த வெண்ணிலா கபடி குழு 2 படத்தோட இவர் இண்டஸ்ட்ரியில இருந்தே வெளியே போயிட்டாரு. இவருக்கு அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கல. அடுத்ததா மியூசிக் டைரக்டர் SN அருணகிரி. பசங்க படம் அந்த டைம்ல வேற லெவல் ஹிட். அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா அந்த படத்துல நடிச்ச பசங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுதான் கோலி சோடா. அந்த படத்துக்கு இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல உள்ள சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். உண்மையிலே எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். எனக்கு இதோட தீம் மியூசிக் பிடிக்கும். கலங்கி நின்னா மனசுல நீதான் இலுசிலுன்னு நெக்கிரிய சில்லறைய வாங்கிரிய பல பலனே நெக்கி கேட்டு பாரு பின்னாடி அடி வீடு அதன் பேரு சுடுகாடு. இந்த எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கும். அந்த படத்துல உள்ள பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருக்கும். முக்கியமா படமே சூப்பர் ஹிட் ஆனிச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அதர்வா அவங்களோட சண்டி. எங்க முக்கியமான பாட்டை நீங்க போடவே இல்லையே. எனக்கு அந்த லிரிக்ஸ் டக்குன்னு வர மாட்டேங்குது. பட் கோலி சோடாவில் அந்த பாட்டு இருங்க, அதை இப்போ கேட்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி வயிற்ற கலக்கிறேன். இப்படி பண்ணுறீங்களே சார். கோலி சோடா சாங்ஸ் என்ன ஏதோலாம் வருது. நோ தமிழ் சாங்ஸ். ஹிந்திலேயும் ஒரு கோலி சோடா இருக்கு போலங்க. அடே செவுட்டு ஆனந்த் கோலி சோடாங்கிறேன், கோலி சேட் சாங்ஸ்ன்னு வருதுங்க. அடே கோலி சோடாடா, கோலி சோடா 2 ஊற்றிக்கிட்டது. ஐயோ ஏண்டா டேய்.
அவருக்கும் கிடைக்கலையோ தெரியல. ஜனனம் ஜனனம் பாட்டு என்ன பாட்டுங்க. ஜனனம் புயலின் புது ஜனனம் எதுக்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம். கேட்டிருக்கீங்களா அந்த ஜனனம் ஜனனம் பாட்டு? அதை மட்டும் நீங்க ஏன் விட்டீங்க? எல்லா பாட்டையும் போட்டீங்கல்ல, ஜனனம் ஜனனம் பாட்டை ஏங்க விட்டீங்க? அந்த பாட்டு ஒரு ஒரு பெயின்ல தொடங்கி, ஐயோ அந்த பசங்களுக்கு இப்படி ஆயிருச்சேன்னு இங்கன்னு தொடங்கி அவங்களுக்கு தைரியம் வந்துடும், நம்ம ஏரியாக்கே திருப்பி போவோண்டாம் அப்படின்னு தைரியம் வந்தோடனே அது ஒரு அப்படி ஒரு புல்லரிக்கிற பாட்டா வந்து நிற்கும். இது கேட்கலன்னா போய் கேளுங்க. சீறி எழுந்தால் தீர்தானே அவனம் ஜனனம் ஜனனம். அந்த பாட்டை விட்டுட்டியே தலை. சண்டி வீரன் இந்த படத்துல உள்ள எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட். எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் அந்த படத்துல இருக்கு. அதுலயும் முக்கியமா அலுங்குறேன் குலுங்குறேன் இந்த சாங் தான் அந்த டைம்ல எல்லா மியூசிக் சேனல்ஸ்லுமே போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில. ஒரு காலம் எனக்கும் ரொம்ப பிடிச்ச சாங், ரொம்பவுமே ஃபேமஸா ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அந்த சாங். அதுக்கப்புறம் கொத்தானி கண்ணால. தண்ணீரோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும். ஒவ்வொரு வரிகளுமே அவ்வளவு ஆழமான அழுத்தமான வழிகளை குறிப்பிட்டிருக்கும். இந்த மாதிரி ஃபுல் சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்க டைம்ல சின்னதா ஒரு பிஜிஎம் சாங் மாதிரி ஈச்சம்பழ செவப்பே அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. ஈச்சம்பழ செவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே. இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, கடுகு, யாழ், வீரையன் அப்படின்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல. சரி ஓகே, இவங்களாம் கொஞ்சம் ஓல்டு மியூசிக் டைரக்டர், இவங்களுக்கு இப்போ இருக்க ட்ரெண்ட் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படியே வச்சுக்கிட்டாலும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்க சாம் சிஎஸ் அண்ட் சி சத்யா. சாம் சிஎஸோட விக்ரம் வேதா படத்தோட மியூசிக் ரொம்ப கிராண்டியரா பெர்ஃபெக்டா மாசா பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ வரைக்குமே அது ஒரு எப்பிக்கான பிஜிஎம்மா இருக்கும். நெக்ஸ்டாவே புரியாத புதிர் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தோட மியூசிக்குமே நல்லா சூப்பரா வர்த்தபிளா இருக்கும் கேட்கும் போதே. அடுத்து இரவுக்கு ஆயிரம் கண்கள், இஸ்பெட் ராஜாவும் இதயராணியும் அண்ட் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த கைதி படத்தோட பிஜிஎம் அண்ட் படத்தோட சாங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் இயர் வந்த புஷ்பா 2 படத்துக்கு இவர் அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. இவ்வளவு பெரிய படங்கள்ல வேலை பார்த்துமே எதுக்காக அவர் இன்னும் பெரிய ரெகக்னேஷன், பெரிய ஃபேமஸ், பெரிய ட்ரெண்ட் இந்த மாதிரி ஆகாமலே இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. இதே மாதிரி தான் சி சத்யா அவங்களும் எங்கேயுமே பொது படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகி இப்போ வரைக்குமே படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மியூசிக் பண்ண நெடுஞ்சாலை, இவன் வேற மாதிரி, காஞ்சனா 2, வேளாண் வந்துட்டா வெள்ளக்காரன், இந்த படத்தோட மியூசிக்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே இவர் பண்ணதுதான். இவர் இப்போ ரீசெண்டாக கூட பார்ட் 3ன்னு நினைக்கிறேன், சித்தார்த்து நடித்ததா ஏதோ ஒரு அரண்மனை, எக்கச்சக்க அரண்மனை வந்தாலும் எந்த அரண்மனைனே தெரியல. அதில் ஒரு முருகன் பாட்டு ஒன்று வரும், நம்ம சங்கர் மகாதேவன் சாரும் ஹரிஹரனும் படிச்சிருப்பாங்க. அந்த பாட்டை நீங்கள் சும்மா கேட்டு பாருங்களேன், சும்மா அப்படி. அதுவும் நீங்கள் முருகன் பக்தராக வேற இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது முருகனுக்காகவே போட்ட பாட்டு, அது அப்படி இருக்கும் அந்த பாட்டு. லவ் சாங்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோக் சாங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாசான சாங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா சாங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு இது வரைக்குமே. இந்த படங்களுக்குலாம் இவர் தான் மியூசிக் பெட்டாரா அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் 30 படங்களுக்கு மேலே இவர் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும் ஹெட்செட்டில் கேட்கும்போது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே எத்தனையோ நல்ல படங்களுக்கு நல்ல நல்ல மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. பட் என்ன காரணம்னு தெரியல, இவங்க ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கவே இல்லை. இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் இருக்க மியூசிக் டைரக்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்காததையே நம்மளால மன்னிக்க முடியாது. இதுல மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு. இது என்ன தெரியுங்களா? இப்போ லேட்டஸ்டா உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள நல்ல மியூசிக் பண்ணிருப்பாங்க, நல்ல ஹிட்டும் ஆயிருக்கும். பட் அந்த மியூசிக் டைரக்டருக்கான ரெகக்னேஷனும் கிடைச்சிருக்காது, அடுத்தடுத்த படங்களுமே அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்காது. இப்படி இருக்கவங்க யாராவது தெரியுங்களா? மியூசிக் டைரக்டர் பரத் சங்கர்.
நம்ம யோகி பாபுவோட இது அனிருத்தோட மியூசிக் இல்லையா? நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம். இந்த படத்துக்கு இவரும் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பேரழகம் உன் பேரை சொல்லி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங்கை கேட்கும்போது இந்த சாங் நமக்கு பிடிச்சி போயிடும். உன் பேரை சொல்லி ஒரு வாடாமல்லி, அந்த அளவுக்கு பாடல் வரிகளும் மியூசிக்கும் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுல. கத்தி நினைக்குதுமோ அடுத்ததான் நம்ம ஹரிஸ் கல்யாணம் அவங்களுடைய தாராள பிரபு. இந்த படத்துலயுமே சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். அதுல முக்கியமா பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு அப்படின்ற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் சாங். பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. அந்த சாங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போட்டு வைப் பண்ணாத கப்பிள்ஸே இருக்க மாட்டாங்க. சாரே சாரு யாரு தாராள பிரபு மண்டேலா இந்த ரெண்டு ஜானரையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்மா வந்த படம் தான் எஸ்கே அவங்களோட மாவீரன். இந்த படத்துக்கு மற்ற ரெண்டு படங்களும் இல்லாத அளவுக்கு மியூசிக்கை இந்த தாராள பிரபுல கூட பாருங்களேன், மியூசிக் வந்து அனிருத், ஷோன் ரோல்டன், விவேக் மர்வின் அப்படின்னு எனக்கு பேர் போய்கிட்டே இருக்கு. எத்தனை பாட்டு தாங்க இருக்கு? இது மியூசிக் செக்ஷனுக்கு போய் பார்ப்போம். சவுண்ட் ட்ராக் 8 பேரும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தட்டை கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஆமாங்க, அந்த தாராள பிரபு இந்த டைட்டில் ட்ராக் வந்து அனிருத் பேர் தான் போட்டிருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம அந்த ஒரு நானியோட தெலுங்கு படத்தில் தான் அந்த பாட்டை ஃபஸ்ட்டு போட்டார். அதுக்கப்புறம் அது இங்கே வந்திருக்கு. சூப்பராக கொடுத்துருப்பாரு. பிஜிஎம்ஸ் ஒவ்வொரு சீன்ஸுக்கும் பிஜிஎம் சூப்பராக போட்டிருப்பாரு. ஓவரால் படத்தோட பிஜிஎம்மும் சூப்பரா இருக்கும். அந்த படத்துல வந்த சாங்ஸும் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்ல வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்பவே ஹைலைட். அதுதான் ட்ரெண்ட் ஆனிச்சு ரீல்ஸ்ல. அடுத்த மியூசிக் டைரக்டர் திபு நீனன். வேற லிஸ்ட் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. மரகத நாணயம் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாவுக்குள்ள டெபியூ கொடுத்திருக்காரு. படத்துல லவ் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கே எழுதி வச்ச மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். முகம் காட்டு நீ முழுவெண் பனி. அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபில்மா வந்தா கனா. சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபில்மா வந்தது தான் கனா. இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவுமே அருமையா பண்ணி கொடுத்திருப்பாரு. முக்கியமா சாங்ஸ் தான் சொல்லணும். இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் கேட்கும் போதே. அண்ட் இந்த படத்துல உள்ள எல்லா சாங்ஸுமே அந்த டைம்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. அடுத்து ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய பேச்சுலர் படத்துல அடியா அப்படின்ற ஒரே ஒரு சாங் மட்டும் இவர் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் தான் அந்த படத்துல நல்லா இருக்கு. ஒரு சாங் மட்டும் தான் பயங்கர ஹிட் ஆனிச்சு அந்த படத்துல. இப்போ ரீசெண்டா 2023ல சித்தா படத்துல வந்த 2-3 சாங்ஸுக்கு இவர் தான் கம்போஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. அடி ஒவ்வொரு பொழுதும் அப்படி நான் ரசிச்சேன். அண்ட் இது எல்லாத்தையுமே விட இவர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணி அந்த சாங் மட்டும் ரிலீஸ் ஆகி படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இப்படி இருக்க டைம்ல கூட அந்த படத்துல உள்ள அந்த சாங் அந்த பாட்டை பத்தி என்ன ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகல, பாட்டு பச்சை குத்திக்கிற உன்னோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பியர் சாங். இப்படி நல்ல நல்ல மியூசிக்கா கொடுத்த இந்த மியூசிக் டைரக்டர் மொத்தமே இவரோட கெரியர்ல இது வரைக்கும் 10 படங்கள் மட்டும் தான் பண்ணிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு படத்தோட வாய்ப்பு மட்டும் தான் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது வரைக்குமே. அடுத்த மியூசிக் டைரக்டர் சித்து குமார். சிவப்பு மஞ்சள் பச்சை படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அப்படின்றத நிரூபிச்சிருப்பாரு.
அடுத்ததா ட்ரிப், ஆனந்தம் விளையாடும் வீடு, கண்ணை நம்பாதே, தீரா காதல் இப்படின்ற படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப பேர் சொந்தங்களை நினைச்சு ஸ்டேட்டஸ் போறதா இருந்தா இந்த பாட்டை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் இவர் தான். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. அடுத்ததா ரியோ அவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த ஒரு படம் தான் ஜோ. அதான் இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எங்கே பார்த்தேன்னு பார்த்தா விஜய் சித்து விழாக்குள்ள ஜோ படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவரோட ரியோவோட வீட்டுக்கே போயிருந்தாங்கல்ல, அப்போ இவர் கூட வந்துருக்காரு. இந்த மண்டையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். எங்கன்னு பார்த்தா அது சரி உருகின்னு அந்த இது வீடியோ, அந்த சித்தண்ண வீடியோவில் பார்த்த ஞாபகம் அதில் வந்துருந்தீங்கல்ல. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இவர் தான். இந்த படத்துக்கு இவர் உருகி மியூசிக் போட்டிருப்பார் போல. இதனால படத்தில் உள்ள சாங்ஸ், பிஜிஎம்ஸ், ஓவரால் படமே வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. இவருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2024 சார் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு இன்னும் பட வாய்ப்புகள் கிடைக்கல. இவங்கள மாதிரியே இந்த 5-6 வருஷங்களுக்குள்ள இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ்லாம் கொடுத்து படத்தை ஹிட் பண்ண வச்ச நிறைய மியூசிக் டைரக்டர்ஸுக்கு இன்னுமே வாய்ப்பு கிடைக்காம இருக்குது. இவ்வளோ நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்களையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே ஒரு பையன் 4 ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காப்ல. அந்த 4 ஆல்பம் சாங்ஸுமே நல்ல ஹிட் ஆயிருக்குது. அவர் மியூசிக் பண்ணி இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத டைம்ல அவர் கையில 8 படங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த 8 படங்களுமே இண்டஸ்ட்ரியில பெரிய ஆக்டர்ஸா இருக்க, டைரக்டர்ஸா இருக்க ஆட்களுடைய படங்கள். இது எல்லாத்தையுமே ஒரே டைம்ல ஒரே ஒரு பையனுக்கிட்ட மியூசிக் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க, சாய் அபியங்கர் அவர்கிட்ட. ஆக்சுவலா அவர் இன்னும் படங்களுக்கு எப்படி மியூசிக் பண்ணுவாரு அப்படின்னு யாருக்குமே இன்னுமே தெரியாது. அவர் நல்லாவே பண்ணட்டும், எல்லா படங்களும் நல்லாவும் ஹிட் ஆகட்டும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளோ ஆஃப் வாட் காட் திங்ஸ் தட் ஓகே, உனக்கு இது ஓகே, நீ இவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு இது ஓகே அப்படின்னு அவரே ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச் கொடுப்பார்ல, அதுதான் நினைக்கிறேன். நல்லா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது வரைக்கும். நக்கல் பண்ணுறீங்களா சார்? நல்லா பண்ணிட்டா ஓகே தான். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பையன்கிட்ட 8 பெரிய படங்களை நம்பி கொடுக்குற உங்களால தன்னோட கெரியர்ல 8 படங்களுக்கு மேல ஹிட் கொடுத்தும் வாய்ப்புகள் கிடைக்காம இன்னும் எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்கல? அவங்களாம் உங்களோட கண்ணுக்கு தெரியலையா? கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். ஸோ உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிற ஒரே விஷயம், ஒரு 4-5 மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட மட்டுமே உங்களுடைய படங்களை கொண்டு போயிட்டு இருக்காம நல்ல மியூசிக் பண்ண யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய படங்களை நம்பி கொடுங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரட்டும். அப்பதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் நமக்கு கிடைக்கும். இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா பெரிய படங்களையுமே அனிருத் கிட்ட கொடுத்து அவர் எல்லா படங்களையுமே ஒரே மாதிரி தான் சாங்ஸ் அண்ட் மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ. ஸோ எல்லாமே சலிப்பு தட்டுற நேரம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நல்ல மியூசிக்கை பண்ணி வாய்ப்புகள் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய படங்களுடைய வாய்ப்புகளை கொடுங்க. இந்த ரெக்வஸ்ட்டை உங்ககிட்ட பணிவன்புடன் கேட்டுக்கிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் 4-5 கேட்டகரி பிரிச்சிங்கல்ல, 3 கேட்டகரி பிரிச்சிங்க. இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரின்னு 4வது ஒரு கேட்டகரி இருக்குது. அதுதான் இன்னும் கவலைக்குரிய கேட்டகரி. சும்மா பீக்கில் இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ கூட அவங்களோட மியூசிக் அந்த பிஜிஎம்லாம் கேட்டால் ஓ அப்படிங்கிறோம். ஆனால் அவங்களுக்கே இப்போ சான்ஸ் இல்லையே. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹாரிஸ் மாமா. அதே மாதிரி யுவன் அவரும் தான். இல்லை, யுவனுக்கு அப்பப்போ சான்ஸ் வருது. பட் யுவன் இருந்த பீக்குக்கு இப்போ முதல் எந்த ஆல்பம் எடுத்தாலும் யுவன் சங்கர் ராஜா, யுவன் மியூசிக்னு வந்த இடத்துல இப்போ ரொம்ப லிமிட்டாக படம் பண்ணுறாரு. இப்போ நம்ம வெங்கட் பிரபு இருக்கிற வரைக்கும் அவர் யுவன் கூட தான் கொலாபரேட் பண்ண போகிறாரு. யுவனும் அப்பப்போ படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ஜஸ்ட் இமேஜின் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியல, ஹாரிஸ் ஜெயராஜருக்கு என்ன ஆச்சுன்னு தான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. லெஜண்ட் சரவணா படத்துக்கு மியூசிக் போடுற அளவுக்கு அவரை கொண்டு தள்ளி வச்சிட்டோம் நம்ம. ஸோ என்ன சார் ஆச்சு? அவர் ஒன்றுமே பண்ணலைங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னு டக்குன்னு அடிச்சு புக்குன்னு போயிருச்சு. அவர் என்னடான்னா மலேசியாவில் மட்டுமே 2 வருஷத்துல 10 கான்சர்ட் பண்ணிட்டு தெரியல. இப்போ போன மாதம் கூட வந்துட்டு போனார். அப்போ நான் யோசிக்க, என்ன சார் நீங்கள் அப்படியே கான்சர்ட் பக்கம் தாவிட்டீங்க, என்னடா இது அப்படிங்கிற ஒரு பக்கம். அப்புறம் நம்ம சூப்பரான ஒரு காலகட்டத்தில் இந்த ஜப்பாங் ஜிப்பாங் அப்புறம்
அந்த சிம்புவோட ஒரு ஃபாஸ்டான பாட்டு இருக்குல்ல, சிம்புவும் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஆடுவாங்க, அது இது போட்டுத்தாக்கு. போட்டுதாங்க. அப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் வர்ற அந்த மெலடி, அம்மா பாட்டு, வச்சிக்கவா சுருக்கில் அந்த பாட்டு, அதெல்லாம் கொடுத்த நம்ம ஸ்ரீகாந்த் தேவா. அவர் என்னடான்னா அவரோட பழைய பாட்டையே திருப்பி அவர் அந்த ஸ்டூடியோவில் வச்சு அவர் அதை வாசித்து இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நல்ல அவரோட பாட்டெல்லாம் எப்படி சும்மா குத்து பாட்டு எப்படி இருக்கும், என்ன ஆச்சுன்னு தெரியல. இது கிடைக்கல போல, அதான் ஏன்னு தெரியல. இது ஒரு கேட்டகரி. நல்லா பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரீசனுமே இல்லாம டுபுக்குன்னு அப்படின்னு போனது. ஆனா இப்ப இவர் சொல்றமே ஒரே மாதிரி தான் இருக்கு பாட்டெல்லாம், எதையுமே அப்படி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திரும்ப கேட்கணும்னு தோணல. அதுதான் மேட்டர். ஒரு அந்த அனிருத்தெல்லாம் அப்படி வரும்போது செம்ம ட்ரெண்டா இருக்கு, இல்லைன்னா அந்த ட்ரெண்ட் டக்குன்னு போயிடுது, நின்று பேச மாட்டேங்குது. பழைய பாட்டுகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த இளையராஜா சாரோட மியூசிக், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக்னு அது இப்போ நம்ம அதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெண்டுக்கு அனிருத் இவங்கெல்லாம் வந்தோடனே போயிட்டு வைப் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வர்றோம், நம்ம திருப்பி வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நல்லா இருக்கே. ஸோ நம்ம இன்னமுமே நம்ம அங்கே தான் ஸ்டக் ஆகிருக்கோம். ட்ரெண்டுக்கு சும்மா எட்டி பார்த்துட்டு ஓகே அந்த ஹீரோவோட எலிவேஷன் சீனுக்கெல்லாம் ட்ரெண்டாக பிஜிஎம் வருதா, பண்ணியாச்சா போயாச்சா போயிட்டே இருக்கும். இப்போ சாயா பியங்கருக்கு ஏன் 8 படம் கொடுத்தீங்க, அதெல்லாம் நீங்கள் 100 படம் கூட கொடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க, பிரித்து கொடுங்க. அதான் இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ சாயா பியங்கர் வந்து 4 இண்டிபெண்டன்ட் சாங் கொடுத்தாரு. அது வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் இந்த யூத் மத்தியில் அப்போ அவர் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போது நீங்கள் உங்களோட ஒரு படத்தை புஷ் பண்ணுறீங்க மக்களுக்கு, இன்னும் ஒன்றுமே வரல, ஒரு டீசர் புஷ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க, இந்த ஹீரோ நடிக்கும் இந்த படம்னு ஒரு போஸ்டர் காட்டுறீங்க. உங்களுக்கு அப்போவே ஆடியன்ஸோட ஹுக்கு வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ யார் யூத் மத்தியில் ட்ரெண்டாக இருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த பெரிய ஹீரோ நடிக்கும் இந்த படம் அனிருத் மியூசிக்கல் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த போஸ்டர்லேருந்தே வந்துடும். இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா சாய் அபியங்கர் மியூசிக்கல்னு இருந்தால் யூத் எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க, கட்சி சேர மாதிரி வரும், ட்ரெண்டு பண்ணலாம் அப்படின்னு. உங்கள் கதை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? இப்போ இந்த 8 படமும் இவர்கிட்ட போனதுக்கு காரணமே ஒரு சில டேரக்டர்ஸ் ஓகே ஒரு பாட்டு நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சில டேரக்டர் கொடுத்துருந்தாலும் மிச்ச பேர்லாம் வந்து சாயோட பேர் அதில் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த படத்துக்கு மேலே யூத்தோட பார்வை பற்றுமுன்னு தானே பண்ணுறீங்க. அதானே உண்மை. இப்போ எல்லாம் வந்து மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கல் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்னோடனே இளையராஜா மியூசிக்கல்னோடனே அனிருத் அப்படின்னா அப்படி இருந்தது. இப்போ அனிருத்துமே கொஞ்சம் டவுன்ல போறாரு, ஏன்னா புதுசாக ஒரு ஆள் வந்தாச்சு. இப்போ சாய் அப்படின்னோடனே போஸ்டரை பார்த்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவதார் படத்தோட போஸ்டர் 3வது பாகத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மீம் போடுறது என்னன்னா அந்த படத்தை அந்த போஸ்டரை ஜூம் பண்ணி பார்த்தா ஜேம்ஸ் கேமரன் போட்டிருக்காரு மியூசிக் பை சாய் அபியங்கர், அதில் கூட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சொல்லுவாங்க அனிருத்துக்குன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இவருக்குன்னா இது பேசுறீங்களா 8 படம் கிடைச்சிருச்சுன்னு. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, அவருக்கு 8 படம் இல்லை அனிருத்து கொடுத்த மாதிரி மொத்த படத்தையும் தூக்கி கொடுங்க, அதில் மற்றவங்களுக்கும் கொடுங்க சார். இப்போ அனிருத்து ஒரே மாதிரி மியூசிக் போடுறாருங்கிற கம்ப்ளைண்ட்டில் இவர்கிட்ட கொடுத்தா ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் இப்போ புது மியூசிக் டைரக்டர் இத்தனை வருஷமாக மியூசிக் நாலேஜ் எல்லாம் கொட்டி ஒரு 50-60 பாட்டு அவரோட பேங்க்கில் வச்சுருக்காருன்னு வச்சுக்குவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதே கம்ப்ளைண்ட் தான் வரும், ஒரே மாதிரி இருக்குல்ல சாயோட பாட்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாரு பேயின்னு இன்னொருத்தரை தேடி போவீங்களா? சிங்கர்ஸ்க்கும் இப்போ சான்ஸ் இல்லை. அதுக்கு அனிருத் ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு, நான் சிங்கர்ஸுக்கெல்லாம் கொடுக்காம இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் என்னோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சிங்கர்ஸ் வச்சு பாடியிருக்கேன், நான் அந்த டம்மி ட்ராக்கு இந்த மியூசிக்கை போட்டுட்டு இவர் சும்மா பாடி இதான் சார் பாட்டுன்னு டைரக்டருக்கு அனுப்பும்போது டைரக்டர்ஸ் தான் சொல்கிறாங்களாம், சார் உங்கள் வாய்ஸே நல்லா இருக்கு நீங்களே பாடிடுங்களேன், வேற எந்த சிங்கரும் போடாதீங்க நீங்களே பாடிடுங்கன்னு. அப்போ இங்கே நிறைய பேரோட வேலையும் போகுது சார். சின்ன வயசுல எல்லாருக்கும் காது குத்தியாச்சு சார். நீங்க இப்போ வந்து எல்லா சம்பளத்தையும் எனக்கு என்ன சார் நீங்க டு பி ஃப்ராங்க் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்கள் வித்தியாசமாக கேட்குற குரல் நம்ம உன்னி கிருஷ்ணன் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த வெரைட்டி இல்லாமல் போய் எதை கேட்டாலும் உங்களோட வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான். நீங்கள் இப்போ அவ்வளோ பழைய தூக்கி டேரக்டர் தலையில் போடுறீங்க, எல்லாம் வர்ற எல்லா டேரக்டருமா கேட்குறாங்க அனிருத்தோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது நீங்களே பாடிருங்களேன் அப்படின்னு. அது நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு
சில இப்போ மிஸ்டி சொல்லிச்சுல அந்த பாட்டெல்லாம் வந்து நின்று பேசுகிற மாதிரி இல்லை அந்த பாட்டு ட்ரெண்டுக்கு வருது மோனிக்கா அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை மறந்துடுவோம். அதை போய் கேட்கறதுக்கு கூட நமக்கு ஒரு எரிச்சலாக இருக்கு, என்ன சார் இது இறைச்சலாக இருக்குது அப்படின்னு. நல்லா வைப் பண்ணிட்டு இருந்த பாட்டுக்கே நம்ம அப்படி பண்ணுவோம். அந்த இதுக்கு மத்தியில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 பாட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 2 ஒரே ஹீரோவோட படம் தான். அவர் அந்த 2 படம் தான் பண்ணியிருக்காரு. ரேணிகுண்டான்னு ஒரு படம், ஆமாம், அதில் அந்த ஜானி ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அதோட மியூசிக் டைரக்டர் வந்து கணேஷ் ராகவேந்திரன். இப்போ இந்த லிஸ்ட்டில் அவர் வந்தாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அவரோட ஒரு பாட்டு வந்து ரேணிகுண்டா படத்தில் மழை பெய்யும் போதுன்னு ஒரு பாட்டுங்க. நீங்கள் அதை சும்மா ஹெட்ஃபோனில் போட்டு கேளுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டென்ஷன், டிப்ரெஷன், கவலையாக இருக்குது, பசிக்குது, வாட் எவர் ப்ராப்ளம், சேலரி வர லேட் ஆகுது, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஜஸ்ட் அந்த மழை பெய்யும் போது பாட்டை மட்டும் கேளுங்களேன். ஸ்டார்டிங்கில் மழை பெய்கிற சவுண்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு இடத்துல கூட அப்படி இல்லாமல் இப்படி யாரோ நம்ம தலையை தடவி தூங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஒரு விட்டு போடுறேன் கேளுங்களேன். இந்த இடியில தான் ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஃப்ளூட்டு பீட்டு வரும் பாருங்க. இது ஃப்ளூட்டா என்னன்னு தெரியல, இந்த செம்ம பீட்டு. நீங்கள் மட்டும் மழை பிரியராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னைய மாதிரி கொளுத்தும் வெயிலில் கூட ஒரு ஃபேனை போட்டு இதை ஹெட்செட்டில் போட்டு உட்காருங்களேன், அப்படியே நனைகிற மாதிரியே இருக்கும். அந்த மழை சவுண்டு, அதில் வர்ற ஒரு இது விஷுவல்ஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் மலையில் நனைஞ்சிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இந்த பாட்டை கேளுங்க. சும்மா அது அப்படி இருக்கும். அது ஒரு அதுவும் நம்ம ஹரிஷ் ராகவேந்தர் அவரோட வாய்ஸில் தான் அந்த பாட்டு வரும். அந்த வாய்ஸு, அப்புறம் அதுக்கு லிரிக்ஸ் வந்து யுக பாரதி எழுதியிருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு தனியாக, அந்த சவுண்ட்ஸுக்கு தனியாக, ஹாரிஸ் ராகவேந்திராவோட வாய்ஸுக்கு தனியாக, யுக பாரதியோட லிரிக்ஸுக்கு தனியான்னு ஒவ்வொரு வாட்டி பாட்டை பிரித்து கேட்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பாட்டும் அந்த லிரிக்ஸையும் கேட்டு பாருங்கள். சும்மா அப்படி செஃப்ஸ் கிஸ்ஸாக இருக்கும். 2வது பாட்டு இதே ஹீரோ, இதுக்கப்புறம் இதே ஹீரோ இதே டைரக்டர் எடுத்த 18 வயசு அப்படின்னு ஒரு படம். இந்த படம் பல பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நம்ம இந்த பா அப்படின்னு சொல்லுவார்ல சேதுபதி அண்ணன், அந்த படத்தோட ஹீரோயின் காயத்ரி, அவங்க தான் இதில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான படம். இதில் ஒரு பாட்டு இருக்கும், இதில் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்னா இந்த உலகில் நீ இருந்தால்னு ஒரு பாட்டு வரும். அதோட ஸ்டார்டிங்கில் ஒரு இதொன்று வரும், அது செமையாக இருக்கும். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது 2 பேர், சார்ல்ஸ் பாஸ்கோ அப்புறம் தினேஷ் கனகரத்னம். இந்த தினேஷ் கனகரத்னம் யார் தெரியுமா? நம்ம ஏடிகே பிக் பாஸில் கூட வந்த ரேப்பர். அவரும் சார்ல்ஸ் பாஸ்கோன்னு ஒருத்தரும் சேர்ந்து போட்ட பாட்டு, அட்டகாசமான பாட்டு, நல்லா இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் அவர் அந்த ஹை பிச்சில் ஓன்னு கத்தும் போதே அந்த ஹெட்செட்டை போட்டு அப்படியே படுத்துருவேன் நான். இந்த ஓலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு மெலடி பாட்டு தானே, அப்படியே சாஃப்டாக அந்த மழை பெய்யும் போது பாட்டு மாதிரி ஆரம்பிக்குமான்னு கேட்டால் இல்லை, டன் 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 பேய் மியூசிக் மாதிரி ஆரம்பிக்கும். ஆனால் அது நல்லா இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். இந்த 18 வயசு இதில் வந்து இன்னொரு பாட்டு இருக்குது, எனக்கெனவே இன்னொரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டும் அட்டகாசமாக நல்லா இருக்கும். அந்த பாட்டும் கேட்டது இல்லையா? எனக்கு நான் சின்ன வயசில் இந்த படம் சிடி வாங்கி பார்க்கும்போதே, அப்போவே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே பாட்டு பிடிச்சிருச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் யூடியூப் ஹிஸ்ட்ரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த பாட்டை தான் போட்டு கேட்குறது. அப்புறம் திருநங்கைகள் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு, அதுவும் ஒரு விதமாக நல்லாயிருக்கும். இந்த படத்தில் இந்த முக்கியமாக அந்த திருநங்கைகளோட ஒரு சாங், ஒரு குத்து நம்பரு அது, அப்புறம் இது எனக்கெனவேயும், அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டு காட்டினல, அது எனக்கு டாப் ஃபேவரட். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. யாருமே கேட்கலன்னா கேளுங்க. அந்த மழை பெய்யும் போதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எனிவேஸ் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.